புதுச்சேரி மனித உரிமைகள் கழகத்தின் வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன் வாகனத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திடக் கோரி மனு ஒன்றை அளித்துள்ளார். மனித உரிமைகள் கழகத்தின் புதுச்சேரி வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன் இவர் பிள்ளையார்கோவில் வீதி கருவடிக்குப்பம் பகுதியில் பிளம்பிங் கான்ட்ராக்டர் வேலை செய்து வருகிறார். புதுச்சேரி யானம் வெங்கடாச்சலபிள்ளை வீதியில் வீட்டில் வேலை பார்த்துக்க சென்றுள்ளார். அப்பொழுது அவரது இருசக்கர வாகனம் ஹோண்டாவை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு வீட்டின் உள்ளே சென்றுள்ளார். அதே தெருவில் வசிக்கும் முனுசாமி வழக்கறிஞர் மணிகண்டன் இல்லாத நேரம் பார்த்து இருசக்கர வாகனத்தை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கீழே தள்ளிவிட்டுள்ளார். வாகனத்தின் ஒரு பகுதி ஷூல்டை உடைத்துள்ளார். மேலும் வழக்கறிஞர் முனுசாமி வாகனத்தை சேதப்படுத்தியதை பார்த்த மணிகண்டன் வேலை செய்யும் மோகனப்பிரியன் மணிகண்டனுக்கு தகவல் தெரிவித்து வீதிக்கு வந்து பார்த்தபோது வாகனம் கீழே தள்ளி சேதப்பட்டு கிடந்ததை கண்டுள்ளனர். மேலும் மணிகண்டன் உடனடியாக உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் முனுசாமி வழக்கறிஞர் மீது புகார் அளித்துள்ளார். அன்று மாலை தலைமை காவல் அதிகாரியிடம் கடிதமாக புகார் மனுவும் அளித்துள்ளார். இது தொடர்பாக இதுநாள் வரை காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பொதுமக்களின் உரிமைகளை காக்கும் பொதுநல அமைப்பான மனித உரிமைகள் கழகத்தின் நிர்வாகி ஒருவருக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் காவல் ஆய்வாளர் துரித நடவடிக்கை எடுத்து வாகனம் சேதப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு மேற்கொண்டு சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியான மோகனப்பிரியன் சாட்சியத்தை வைத்து மணிகண்டன் வாகனத்தை திட்டமிட்டு உடைத்து மன உளைச்சலை ஏற்படுத்திய வழக்கறிஞர் முனுசாமி மீது வழக்கு பதிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திடவும் வாகன சேதத்திற்கு தக்க நிவாரணம் பெற்றுக் கொடுத்திடவும் மனுவாக எழுதி கொடுத்துள்ளார்.